அனைவருக்கும் வணக்கம். 3 முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். முதல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுறேன். சேலம் மக்கள் சந்திப்பு விஜய் அவர்களுக்கு அனுமதி கிடைச்சாச்சு. ஆமாங்க. அது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நியூஸ். ஏன்னா, இன்னைக்கு எடப்பாடி அவர்களின் ஒரு கோட்டையா கருதப்படுற சேலம் அப்படின்ற இடத்துல ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. காவல்துறை தரப்புல நிறைய ஒரு விஷயத்த கேட்டு அதெல்லாம் அனுமதி ஒரு வழியா கொடுத்து வாங்கிட்டாங்க. 2வது விஷயம்னு கேட்டிங்கன்னா, சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை. அது அத பத்தின முழு விவரம். 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் பாண்டியனை தலைமறைவுன்னு பயங்கரமா நியூஸ் போயிட்டு இருக்குல்ல. அதை பற்றின ஒரு சில அலசல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல் உள்ளே வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பாக லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட் எதாக இருந்தாலும். குறிப்பாக நான் இந்த முண்டக்கலப்ப கட்சிக்காரங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று இந்த லெஃப்ட் பாண்டி அவர்களோட விவகாரத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். என்னெல்லாமா பண்ணணுமோ, எப்படி ஒரு மனுஷனை தனி மனித தாக்குதலுக்கு ஆளாக்கி இன்றைக்கி ஆண்மையெல்லாம் பற்றி பேசி மேடையில் அசிங்கப்பட்டு ஓடின சாட்டைக்கு தான் அவனுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்ததுக்கு பயங்கரமான இந்த முண்டக்கலப்ப கட்சிக்காரங்க யாருன்னு உங்களுக்கே தெரியுதில்ல. முண்டக்கலப்பனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கட்சிக்காரங்க பயங்கரமாக கமெண்ட்டில் என்னமோ அவங்க தான் ஆம்பளை, அவங்க வீட்டில் தான் எல்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நானும் பதிலுக்கு செருப்படிலாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நம்ம சொல்லுவோம். அப்படி தாண்டா பேசுவோம் நாங்கள் உங்கள் கட்சியை. ஊரை ஏமாற்றிட்டு திரள் நிதி வாங்கி தின்னுட்டு இருக்கிற உங்கள் அண்ணன் அப்படின்ற உங்கள் அண்ணனுக்கும் பொம்பளையில பூரா ஏமாற்றி பொம்பளையில அசிங்கமாக பேசி இன்றைக்கி இஸ்லாமிய மதத்தை சாம்பிராணி போடுற ஒரு மதம் அப்படின்னு சொல்லி பேசுகிற சாட்டைக்கும் பதிலடி நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுதான் எங்கள் டிவிக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். 2வது இப்போ பேச போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் அனுமதி கொடுத்துட்டாங்க. அது ஆல்ரெடி வாங்கியாச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், கொடுத்துருவாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா எந்த மாதிரியாக ஒரு கட்சிக்கு இன்றைக்கி எதிர்ப்பை காமிக்கணுமோ, எவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாங்க. ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி, சேலம் மாவட்ட செயலாளர் அவர்கள் எல்லாத்துக்குமே காவல்துறைக்கு விளக்கம் கொடுத்து அந்த ஆம்புலன்ஸ் எங்கே நிற்கும், யார் யார் வரணும் வரக்கூடாது, எப்போவுமே சொல்கிறது தான். தமிழக வெற்றி கழகத்திலேருந்து குழந்தைங்க, கர்ப்பிணிகள், முதியவர்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி எல்லாமே சொல்லி முடித்து அவங்களுக்கான அனுமதி வாங்கியாச்சு. 13ஆம் தேதி மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட ஒரு சந்திப்பாக இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா விசில். சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை. இதை கேட்கும்போதே நமக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. சரி, சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மலேசியாவில் விஜய் அவர்களோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிவிகே சார்பில் இருக்கிற டிவிகே கொடி, டிவிகே கீ செயின், டிவிகேவோட அந்த ட்ரெஸ்ஸு கலர் எல்லோ ரெட்டு, இன்னும் டிவிகே கொடை, இந்த மாதிரி நிறைய. ஆனால் அப்போ சின்னம் கொடுக்கல, அதனால் விசிலுக்கு அவங்களால தடை போட முடியல. அப்போ இந்த பொருட்களுக்கெல்லாம் தடை போட்டாலும் கூட நம்ம பையில அங்கே போய் கொடியெல்லாம் காமிச்சு மலேசியாவே மிரட்டி விட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சேப்பாக்கத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கும் தடை விதிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஒரே காமெடியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விசில இன்றைக்கி பசங்க கொண்டுட்டு போக முடியாது, கழுத்தில் தொங்க போட முடியாது, எடுத்துகிட்டு விட்டுருவீங்க. ஓகே, 2 விரலையும் நாக்கையும் கழட்டி வச்சுட்டா நம்ம போய் மேட்ச் பார்க்க முடியும். இன்னைக்கு சிஎஸ்கேவோட ஒரு நேம் பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தள்ள தோனிக்கு பெரிய விசில் அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இன்னைக்கு சிஎஸ்கேக்கு இருக்குன்னும் போது, இன்னைக்கு இவங்க சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை போட்டிருக்காங்கன்னா என்னடா அது? அப்போ விசிலுக்கு தடை அப்படின்றதே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய ஒரு விளம்பரம். கட்சிக்கான அந்த ஒரு சின்னத்தை மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல இது ப்ளஸ்ஸாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம பயலுக்கு விசிலை வச்சு தான் விசில் ஊதணும்னு கிடையாது. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம பயலுக்கு விசிலை கிளப்பிடுவாங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் நடக்கும். நிறையா மேட்சுகள் இன்னைக்கு சிஎஸ்கே இது ஐபிஎல் தொடங்க போகிற ஒரு சீசனில் இந்த மாதிரியாக பிசிசிஐ விதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போய் நிற்கிது, அதெல்லாம் அந்த காமெடியெல்லாம் இன்னும் நம்ம பார்க்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். பார்ப்போம், நிறையா இருக்குது. உங்களுக்கு நான் ஒவ்வொன்றிலையும் வீடியோவில் நம்ம சொல்லுவோம். 2வது 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் பாண்டியன் அந்த சாட்டன் சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன்னா, அதில் தலைமறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளரை தாக்கிட்டு ரொம்ப கெத்தாக திடீர எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியலை. 2வது பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு இன்னைக்கு 4000 கோடின்றாங்க, 2000 கோடின்றாங்க. KN நேரு அமைச்சர், அவர் உங்கள் கண்ணுக்கு தெரியலை. அறநிலைத்துறையில் பயங்கரமாக சுருட்டிக்கிட்டு தன்னோட குடும்பத்தின் பேலன்ஸை ஏற்றிக்கிட்டு சுசிலெல்லாம் முதலீடு பண்ணி வைக்கிற அமைச்சர் சேகர் பாபுவோ உங்கள் கண்ணுக்கு தெரியலை. இன்னும் கூட நான் நிறையா சொல்லலாம், நிறைய லிஸ்ட்டுலலாம் இருக்குது. அவங்கெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலை. இன்றைக்கி வடிவில் ஒரு காமெடி சொல்லுவாப்லையில, இவ்வளோ பெரிய ஆடு செத்து கிடக்கு, அதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரியலை. இவ்வளோ பெரிய கோழி செத்து கிடக்கு, அதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரியலை. இம்புட்டுக்கான ஈசத்தை தான் உங்கள் கண்ணுக்கு. இப்போ ஒரு போலீஸ்காரங்க நம்மளை கைது பண்ண வராங்கப்பா, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, சாட்டை சம்பவத்தை அரங்கேற்றிட்டாப்புல, நினச்சதை நடத்தி முடிச்சிட்டாப்புல. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தொண்டர்களே நம்ம ட்ரிகர் பண்ணணும், நம்ம பேசணும்னு நினச்சி தான் அவர் தேனிக்கே போனது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி லெஃப்ட் பாண்டி அவர்களுக்கும் ஆகாது, 2 பேருக்கும் ஒரு லடாயிலே இருந்துச்சு. அவர் வீடியோ போட்டார், இவர் பதிலுக்கு உட்காந்து சேனலில் பேசினார், அந்த புலிப்பட விவகாரத்தை ரொம்ப பேசினார். இதெல்லாமே தெரியும். இதெல்லாம் நம்ம பேசுனா அங்கே என்னெல்லாம் நடக்குன்றதும் தெரியும். அங்கே போய் அவர் அதை பேசினாரான்னு கேட்டால் கிடையாது. தனி மனித தாக்குதலுக்குள்ளே போயிருக்காரு. தன்னோட கட்சி பொதுக்கூட்டத்துக்கு போய் தமிழக வெற்றி
வெற்றி கழக கொடியையும், தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும், தமிழக வெற்றி கழக சின்னத்தையுமே பேசுறதுக்காகவே நாம் தமிழர் வந்து கட்சி நடத்துறாங்க. இது வந்து அவங்களோட பொதுக்கூட்டத்தில் இன்னைக்கு நம்மளோட டிவிகே கட்சியை வளர்க்குறாங்களான்னு கேட்டால் அதுதான் உண்மை. அந்த மேட்ரு மட்டும் நடக்காமல் லெஃப்ட் பாண்டியாம்பர் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருச்சுன்னா லெஃப்ட் பாண்டி நொட்டாங்கை பாண்டி தான் வந்து அமைச்சராக வருவாரா, இந்த மாதிரி வந்து அவரெல்லாம் ஆம்பளையாக இருந்தால் நாளைக்கு இதே இடத்துல பொதுக்கூட்டம் போட்டு விஜய் என்னெல்லாம் பண்ணினாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனித தாக்குதலுக்குள்ளே போகுது அப்படின்றனால இன்னைக்கு லெஃப்ட் பாண்டி அவர்களோட ஆதரவாளர்களும் சரி அவரும் சரி 2 பேரும் வந்து வன்முறை ஈடுபட்டிருக்காங்க. சம்பவம்ன்றது நடந்திருக்கு. இருவரும் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்போது இன்னைக்கு டிவிகே காரங்களோட ஒரு காரை தான் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. யாரு? நம்ம நாம் தமிழர். அப்போ யார் வந்து தலைமறைவாகணும், யார் வந்து இன்னைக்கு என்ன பிரச்சனை வருது? ஏன்னா இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்காரு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கரூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து தலைமறைவானாரு, ஓடிட்டாரு. கட்சியில் இருக்கிற புஷி ஆனந்த் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்கெல்லாம் வந்து தலைமறைவானாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு ஆணியும் கிடையாது. எல்லாரும் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே தான் இருந்தாங்க. புஷி ஆனந்த் அவர்கள் மட்டும் தன்னோட மாவட்டமான அந்த மாநிலமான புதுச்சேரிக்கு போயிருந்திருக்காரு. இது காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எந்த சம்பவத்துக்கு யாரை கைது பண்ணணும் எல்லாமே வந்து காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னும் போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. லெஃப்ட் பாண்டி அவர்கள் மேலே தான் கண்டிப்பாக அவர் அண்ணன் மேலே தப்பு. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அண்ணன் வந்து கோவப்பட்டாப்ல அப்படின்னு, நாய் குலைச்சிட்டு போகுதுன்னு விடாமல் கோவப்பட்டாப்ல. அப்போ போலீஸ் வந்து கைது பண்ண வரையில நீ வான்னு உட்காந்துக்கிட்டா இருப்பாங்க. தன்னோட வழக்கறிஞர்களை பார்த்து அந்த கேஸுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணினா இது அவ்வளோ பெரிய கேஸெல்லாம் கிடையாது. இது சாட்டை வந்து அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. அப்படின்னும் போது அந்த வழக்குக்கு என்ன பண்ணணுமோ வழக்கறிஞர்களோட அந்த அறிவுரையின்படி அந்த தனக்கான ஒரு ஜாமீனை தேடி தான் கண்டிப்பாக எந்த ஒரு பொது மனிதனும் போவாங்க. கட்சியோட செயலாளராக இருக்கிற லெஃப்ட் பாண்டி அவர்களும் அதை தான் கையாண்டிருக்காரு. இதில் வந்து என்ன தப்பு கண்டுட்டாப்லைங்கன்னு தெரில. இருக்கிற பூரா நியூஸ்லேயும் சரி தமிழக வெற்றி கழக நிர்வாகி லெஃப்ட் பாண்டி தலைமறைவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பயங்கரமா நியூஸ் போயிட்டு இருக்கு. என்னடா இது இதெல்லாம் பார்த்து இந்த முண்டக்கலைப்புகளுக்குலாம் அறிவு வருமா வராதா அப்படின்னு தோணுது. நேற்று இப்ராஹிம் வச்சு செஞ்சுட்டாப்ல முண்டக்கலைப்பைக்கு பெரிய விளக்கமே கொடுத்துருக்காரு அண்ணன். அதுக்கப்புறம் தான் நமக்கே வந்து அந்த விவரம் தெரிஞ்சிச்சு. பாப்பா இன்னும் என்னெல்லாம் ஏன்னா தேர்தல் ஆணையம் வச்சான் பாரு ஆப்புன்ற மாதிரி கரும்பு விவசாயம் பிடிங்கிட்டு கலப்பையை கொடுத்துருச்சு. இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு எப்படி விசில் கொடுத்து நல்லது செஞ்ச அந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வந்து சீமான் அவர்களோட கட்சிக்கு அப்படியே உல்டாவாக திரும்பி இருக்கு. இன்னும் பொதுமக்களிடையே வந்து அண்ணன் இன்னும் என்னெல்லாம் கதை, ஏன்னா ஆல்ரெடி 26 தோற்றுருவாருன்னு நமக்கே தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்லி அடுத்து சமாளிப்பாருன்னு கேட்டுக்கோங்க. எல்லா மக்களுக்கும் நாங்கள் கரும்பு விவசாயம் கொண்டு போய் சேர்த்துட்டோம், ஆனால் திடீர்னு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கலப்பையை கொடுத்துட்டனால மக்களுக்கு தெரியல கரும்பு விவசாயி ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கான ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு போயிருச்சு. எல்லாருமே வந்து எங்களுக்குன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால தான்ப்பா நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லி சீமான் சொல்கிற நாள் சீக்கிரமாகவே வரும்னு நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க கண்டிப்பாக தமிழகத்திலேருந்து ஒழிச்சே ஆகணும். இவ்வளோ பேரும் ஒரு கட்சியையும் சரி ஒரு கட்சியில் இருக்கிற பெண்களையும் சரி மோசமாக ஆபாசமாக எப்படி டிஎம்கே ஆட்கள் பேசுகிறாங்களோ அதுக்கு நிகராக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தமிழகத்திலேருந்தே அப்புறப்படுத்தணும். மக்கள் அப்புறப்படுத்திடுவாங்க சீக்கிரம். ரொம்ப கஷ்டப்பட்டு கத்தியை வளைச்ச சீமான் அவர்கள் வந்து கட்சியை வளர்க்கணும்னு பார்க்குறாரு. இந்த முண்டக்கலப்பைகள்லாம் சேர்ந்து நாம் தமிழருக்கு கம்பெனி இழுத்து சாத்தி மூதி பெரிய பூட்டா போட்டு போகிறாங்க. கண்டிப்பாக சீமான் அவர்கள் இதை கண்டிக்கணும்னு நம்ம சொல்லிக்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.